ம். பஞ்சமி நிலம் தொடர்பான வழக்குல விசாரிக்க தடையில்லை அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? வணக்கம். 2019ல ஒரு பெரிய இந்த முரசொலி அலுவலகம் பஞ்சமேளத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பூகம்பம் எழுந்துச்சு. அதை ஒட்டி விசாரணை ஆணையங்கள் இருந்தது. நடந்துகிட்டு இருந்த அந்த விசாரணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல முரசொலி அலுவலகத்துக்காரவங்க ஒரு வழக்கு தொடுத்தாங்க. எப்படின்னா அந்த வழக்கு, அதாவது ஆணையத்துக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை, எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி எங்களை விசாரிச்சது தப்பு, எனவே இந்த விசாரணையை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தணும், அந்த விசாரணைக்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நிலம் பஞ்சமி நிலத்துல இல்ல, நாங்க வாங்கின சொத்து அப்படிங்கறது அவங்க அதுல சொல்லியிருந்தாங்க. இதான் அந்த வழக்கோட இது. இந்த வழக்கு இப்ப நடந்துகிட்டே இருந்தது, இடையில இருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நம்ம தரப்புல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வழக்கறிஞர் ரவி அவர்கள் தான் இதை இது பண்ணாங்க. அதுல இன்னொன்னு கூடுதல் பிரேயர் பண்ணியிருந்தாங்க. இந்த புகார்தாரர் அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணு கமிஷன் அப்ப இருந்தது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தான் அன்னைக்கு ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தார். புகார்தாரர்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அவர் ராம சீனிவாசன், அவர் சென்னைக்கு அவர் டெல்லி போயிட்டு அவரு இது மாதிரி அன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான மேட்டரா தமிழ்நாட்டில் இருந்தது. இப்படி முரசொலி அலுவலகம் பஞ்சமேளத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு புகைச்சல் இருக்கு, எனவே இந்த சென்சிட்டிவான இந்த விஷயத்த ஆணையம் விசாரிச்சு இதுக்கு ஒரு சரியான முடிவை எடுக்கணும். அதோட நானும் என்ன பண்ணிட்டேன், நானும் அதே மாதிரி உடனே என்ன பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் இங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு, இதுக்கு போதுமான ஆதாரங்களுக்கு ஆணையம் விசாரிக்கும் பொழுது என்னையும் சேர்த்து விசாரிக்கணும், நான் ஒரு லெட்டர் போட்டேன். சரி சரிங்க. விசாரணை அந்த விசாரணை உங்களுக்கு இதுல நடந்தது, அதாவது சாஸ்திரி பவன்ல அவர் ஆணையத்துடைய துணைத் தலைவர் இருந்தவர் எல் முருகன் அவர்களுடைய தலைமையில் நடந்தது. அப்ப அவங்க என்ன நடந்ததுன்னா, அப்ப அவர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் அன்னைக்கு அவர் வேற துணைத் தலைவராக இருந்தார் நினைக்கிறேன். அவர் ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனு மீது அவர் முதல்ல விசாரிச்சாங்க. அதுக்கு பிற்பாடு அரசு தரப்புல கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது கலெக்டர், மாவட்ட கலெக்டர், சென்னை மாவட்ட கலெக்டர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ரெவன்யூ செக்ரட்டரி வந்திருந்தாரு. அதே மாதிரி வெல்ஃபேர் டைரக்டர் வந்திருந்தாங்க, வெல்ஃபேர் செக்ரட்டரி வந்திருந்தாரு. 4 பேர் வந்திருந்தாங்க அந்த இதுக்கு விசாரணைக்கு. அவங்க 4 பேருமே ஒட்டுமொத்தமா என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, சென்னையிலேயே பஞ்சம நிலம் இல்லை அப்படின்னு அவங்க வாதத்தை வச்சுட்டாங்க ஒரேடியா. இங்க சென்னையிலேயே பஞ்சம நிலம் ஒண்ணு இல்லை, ஆகையினால இந்த முரசொலி அலுவலகம் இருக்கிறது பஞ்சம நிலம்னு சொல்ல முடியாது, இது ஒரு அவங்க வாங்கின சொத்து அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க, முடிஞ்சிச்சு. இந்த இடத்துலதான் நான் மூணாவதா நான் போறேன். என்ன கூப்பிட்டு விசாரிச்சாரு. விசாரிக்கும் போது இப்போ பஞ்சமி நிலம் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் நீங்க கையில வச்சிருக்கீங்க? நான் எப்படின்னு சொன்னாக்க, முதல்ல இந்த சென்னையிலேயே பஞ்சமலை இல்லைன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, சென்னையில பஞ்சமலை இருக்குங்கிறதுக்கு நான் 1932 செங்கல்பட்டு மாவட்ட கெசட் என் கையில இருக்கு. ஓ சரி சரிங்க சார். அதுல கோடம்பாக்கம், சாலிகிராமம், குன்றத்தூர் இதெல்லாம் வருது. இன்னைக்கு இருக்க வேளச்சேரியில கூட இருக்கிறதுக்குலாம் என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. வேளச்சேரி ஏன்னா இன்னைக்கு சென்னை தானே அது வேளச்சேரி, ஆனா அன்னைக்கு அது செங்கல்பட்டு மாவட்டங்க எல்லாமே. அப்ப அதனால நான் என்ன பண்ணேன், இல்ல நுங்கம்பாக்கம்ங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தது, எனவே இவங்க பஞ்சமலை இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கும்போது ஏன் இங்க நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க, ஒட்டுமொத்தமா சென்னையில இல்லைன்னு சொல்றது தவறுன்னு சொல்லி நான் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது ஏன்னா அவங்க முதல் பாயிண்டே அவங்களுக்கு சென்னையிலே பஞ்சமலை இல்லைங்கிறது தான் ஆர்கியூமெண்ட் முதல்ல எடுத்த உடனே. இதுக்கு அடுத்தது என்ன ஆகி போச்சுன்னாக்க, மூணாவதா இவங்க இதனால அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே நாலாவதா இவங்க வந்தாங்க, அந்த முரசொலி தரப்பு. இல்ல இந்த விசாரணையை ஆணையம் விசாரிக்கிறதுக்கே தப்பு, உங்களுக்கு அதிகாரம் இல்ல, நீங்க விசாரிக்கிறது தப்பு. அது அடுத்தது இந்த புகார்தாரர்கள் தவறான தகவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு தான் ஆணையம் தொடர்ந்து 2 தடவை விசாரிக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பி நாங்கள் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இந்த சூழ்நிலையில தான் திடீர்னு முரசொலி தரப்புக்காரங்க ஆணையம் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, எனவே இவங்க விசாரிக்க கூடாதுன்னு ஸ்டே கேட்டாங்க.
ஃபைல் பண்ணாங்க. அவங்க தான் முதல்ல வழக்கு தொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு கேட்குறாங்க, இது வந்து பஞ்சவளத்தில் இல்லை, இது நாங்கள் வாங்கின சொத்து, எனவே இதுக்கு மீது தகுந்த முடிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு தொடுத்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு தான் இப்போ அப்படியே இழுத்துக்கிட்டு இருந்து இப்போ வந்தது. இந்த வழக்கை 2 தரப்புலையும் விசாரிச்சாங்க. அப்போ வந்து நீதிபதி வந்து என்ன இது பண்ணாருன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாய்தாவில் முதல்ல சென்னையிலே பஞ்சமலை இல்லை, அதாவது வந்து இவங்க விசாரிச்ச அடிப்படையில் அரசு தரப்பை வந்து நீங்கள் ஆவணங்களை கொடுங்கன்னு கேட்டார். அரசாங்க தரப்பில் ஆவணத்தை சப்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த இதில் கோர்ட்டில். அதில் அப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே தான் சொன்னாங்க, விசாரணை ஆணையத்தில் சொன்னாங்கல்ல, சென்னையிலேயே பஞ்சமலை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதே விஷயத்த அங்கேயும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, எங்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி முரசொலி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய நிலம் பஞ்சமலம் கிடையாது, நான் வந்து 1974 நான் வந்து மாதவன் நாயர்னு ஒருத்தர்கிட்ட நான் வாங்கினேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய பட்டா, அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட் காப்பியினுடைய நகல் அங்கே கொடுக்குறாங்க நம்பர் போட்டு. ஏன்னா ஆணையம் விசாரிக்கக்கூடாது ஒன்று. அடுத்து இந்த ஆணையத்தை புகார் கொடுத்த சீனிவாசன் வந்து பொய்யான புகார் கொடுத்துருக்காரு, இவர் பேரில் டிஃபர்மேஷன் போடணும், இவர் பேரில் கிரிமினல் கேஸ் போடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆர்குமெண்ட்டாக இருந்தது. அதை தாண்டி இன்னொரு செய்தி சொல்கிறாரு, அதாவது இந்த புகார் கொடுத்த சீனிவாசன் வந்து எஸ்சி கிடையாது, அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் அவர் ஐயர்னே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டார் கோர்ட்டில் ஓப்பனா. அதனால அவர் ஐயர் இல்லைங்கிறதே தெரியாது அவருக்கு, அவர் வந்து ஐயரு எப்படி வந்து அவர் அந்த புகாரை கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்ன அதில் வந்த வழக்கில் சேர்க்கல அவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட நான் சென்னையில் பஞ்சமலை இல்லைன்னு சொன்ன மாத்தது முதல்ல 32 கெசட்டை திரும்பவும் கொடுத்தேன் அவர்கிட்ட, ஆணையத்தில் கொடுத்த மாதிரியே அவர்கிட்ட கொடுத்து இது ஆர்கியூமெண்ட் பண்ண சொன்னேன். அப்போ அதுக்கு ஒரு பாயிண்ட் அவருக்கு கிடைச்சிருச்சு, என்னன்னா சென்னையில் பஞ்சமலை இருக்கு, இது பஞ்சமலமா இல்லையாங்கிறது அப்புறம், ஆனால் சென்னையில் பஞ்சமலம் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்க வச்சுட்டேன் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட் வந்து இதை வாங்கினேன் பாருக்கூட்டு மாதவன் நாயர் மகன் மாதவன் நாயர் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு 74 சொல்கிறாங்கல்ல, அந்த 74 சொல்கிறது தப்பு. இது அந்த டாக்குமெண்ட் இவங்க வாங்கினது வந்து பொய். அதாவது வந்து இது வந்து இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் தப்பு இருக்குங்கிறத செய்தி நாங்கள் கொண்டு போனோம். எப்படின்னா, நான் ஈசி போட்டேன் அதில், சரிங்க, ஈசி போட்டால் 4383ன்னு வந்தது டாக்குமெண்ட் நம்பரு. சரி, ஆனால் அங்கே கொடுத்துருக்குது 4381. அப்போ கவர்மெண்ட் வந்து இவங்க டாக்குமெண்ட் என்ன, அதாவது முரசொலிக்காரங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் சொல்கிறது 4383. நானும் அந்த ஈசி போட்டதில் வந்தது அதுதான் வந்தது. அந்த டாக்குமெண்ட் எடுத்தால் அது திருவண்ணாமலை சொத்துக்கு போகுது. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, 81 தான் கொடுத்துருந்தாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்றது 83 கொடுக்குது. அப்போ அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் தப்புங்கிற மாதிரி போகுதுல்ல. அந்த இடத்துல வந்து ஹாஸ்டல் இருந்தது, நாங்கள் படித்தேங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, அதை நான் கையில் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்தது, அந்த ஸ்கூலில் நான் படித்தேன்னு ஒரு பாட்டியே சொல்லுது. இதெல்லாம் முதல்ல ஏற்கனவே வந்த ரெக்கார்ட்ஸ், வந்த இது டீட்டெயில்ஸ். அப்புறம் நிறைய தலித் இயக்கங்கள் போராட்டம் பண்ணது, இதெல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கோ, எல்லாத்தையும் தக்கம்பரசன் விட்னஸா இதெல்லாம் நம்ம கொடுத்தோம். இந்த அடிப்படையில் தான் அந்த வாதம் நடந்தது. அதில் கேட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து இதை பஞ்சமலமே இருக்கா இல்லையாங்கிறது வந்து கமிஷன் முதல்ல 2 பிரேயர் கொடுத்தாங்க. ஒன்று கமிஷன் விசாரிக்க கூடாதுங்கிறது, கமிஷன் விசாரிக்கலான்னு சொல்லிட்டாரு அவரு. அதுல அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிட்டு அதுக்கு ஆர்டர் போட்டாரு. அடுத்தது இது பஞ்சநலமா இல்லையாங்கிற விஷயத்த எல்லா தரப்புலையுமே நீங்க புகார் வாங்கி இதை உண்மையை கண்டறிஞ்சு ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கறதும் அவர் வந்து போட்டாரு. எனவே தீர்ப்பு சொல்லிட்டாரு. சரி சரி. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, பாஜகவுடைய நிர்வாகிகள் தொடுத்த அந்த வழக்கு வெற்றி பெற்றிருக்கு. அதாவது அவங்க மேல கிரிமினல் கேஸ் பண்ணோம், பொய்யா சொல்லிட்டாங்க அப்படின்னு முரசொலி தரப்பு பண்ண வாதம் தவிடுபொடி ஆக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்த அந்த நடவடிக்கை, பட்டியல் சமுதாயத்துக்காக நம்ம எடுத்த அந்த முன்முயற்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று. இவங்க பேரில் கிரிமினல் போடணும், இவங்க பொய் கேஸ் கொடுத்துட்டாங்க, பொய்யான தகவல் கொடுத்துட்டாங்க, எனவே இவங்க பேரில் வழக்கு தொடுக்கணும், டிஃபர்மேஷன் போடணும் அப்படிலாம் சொல்லி அவங்க அதுவும் தவிடுபொடி ஆக்கப்பட்டுருச்சு. ஆகையினால இது வந்து உண்மை வெளிவரும். ஏன்னா
ஆவணங்கள் நிறைய வந்து திரட்டப்பட்டிருக்கு. அந்த போதுமான ஆவணங்கள்லாம் இருக்கு. அந்த ஆவணத்தின் அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய முரசொலி அலுவலகம் பட்டியல் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட நிலம் என்பது நிரூபணம் செய்யப்படும். கண்டிப்பா அந்த இடம் வந்து பட்டியல் சமுதாயத்துக்கான நிலம் என்பது நிரூபிக்கப்படும். அன்னைக்கு முரசொலி அலுவலகத்தார் வேற வழி இல்லாம அதை வந்து பட்டியல் சமுதாயத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம இவ்வளவு வழக்கு தொடுத்து பட்டியல் சமுதாய சொத்து ஏமாத்துறதுக்காக அவங்க மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் கூட பாயும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.